பியூட்டிஃபுல் வில்லேஜ். ஏ அரவிந்த், உன் கல்யாணத்துக்கு வந்த சாக்குல ஒரு அற்புதமான கோயில் திருவிழாவை பார்க்குற சான்ஸ் எங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்குறா. ஓகே guys, let's go out. ஓகே மச்சான், நீ வண்டி அப்படியே ஓரமா பார்க் பண்ணிட்டு எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, நீங்க எல்லாரும் ஜாலியா ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு இதே இடத்துக்கு வந்துருங்க. ஓகேயா? ஓகே guys. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில்ல நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க, நம்ம பிளேவரே தனி மிராண்டா, குடிங்க. தேங்க்யூ. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலைன்னா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. నాకు తమిళ తెలీదు, నేను తెలుగు. என்னது, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? మా మామ ఇక్కడ ఉన్నారు. உங்க மாமா இதே ஊரா? ఆయన పెద్ద పోలీస్ ఆఫీసరు. போலீஸ் ஆபீசரா? ఆయనే నాకు జాబ్ ఇప్పించారు. నేను నిన్నే ఊరు నుంచి వచ్చాను. நேத்துதான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? తెలీదు. சத்தியமா தெரியாதா? నిజంగా తెలీదు. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? విత్ ప్లెజర్. பிரஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். నీ బాటిల్ குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். இப்ப பாக்குறியா பங்காளி, அவளை நான் இங்க இருந்தே டச் பண்றேன். அது எப்படி மாமா இங்க இருந்துகிட்டு அங்க போறவள டச் பண்ற? இப்படி சூடு, இப்போ பேசு, இப்ப இடுப்பு, இப்போ என்ன கூசுதா? நீ பண்றத பார்த்தா உடம்பெல்லாம் கூசுது. வேணாம் தம்பி, சிட்டில இருந்து பட்டிக்கு வந்த குட்டியை தட்டி பார்த்தா கோவம் வந்துருமா உனக்கு? பட்டி தொட்டி குட்டி சிட்டின்னு எனக்கே வா. யாரோட பையன் கிட்ட பேசுற? என்னது, எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டே வா? டே பாடுறா.
பண்ண காரியத்துக்கு உன்னை பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பேன். ஆனா உன்னை மன்னிச்சு விடுறேன். ஏன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் தான்டா மனுஷன். நான் எப்படியெல்லாம் அவனை அவமானப்படுத்தினேன், அதெல்லாம் மறந்து என் மானத்தை காப்பாத்தினானே, ரொம்ப நல்லவன். அவனை போய் என்னடா பாட்டில பார்த்து கும்பிட்டு இருக்க? நான் எப்பவுமே கோபுரத்தை பார்த்தா கும்பிடுவேன்டா. இந்த பாட்டில் எங்கடா கோபுரம் இருக்கு? கீழே தட்டி மேல ஓபன் பண்ணி அடிச்சா மட்டும் பத்தாதடா, மூடியில என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஆயத்தீர்வை கட்டியதுன்னு போட்டு நடுவில் ஒரு கோபுரம் சிம்பல் போட்டிருக்காங்க. கோபுரம்னா கோயில், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க எதைத்தான் சொன்னாங்க போல இருக்கு. அதனாலதான் கும்பிட்டேன். இப்ப எடுத்து அடிங்க. ஆமா, இந்த அரவிந்த் எங்கடா? அவன் என்னமோ டென்ஷன்ல அங்க உட்கார்ந்துருக்கான்டா. ஆமா, நானும் பாக்குறேன். வந்த நாள்ல இருந்து ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கான்? 2 நாள்ல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுடா. பலி கொடுக்க போற ஆட்டுக்கு முதல்லயே தெரிஞ்சு டென்ஷன் ஆகும். அதே மாதிரிதான் அவனும் இருக்கான். சரி, அதை விடு. ஏ கலக் கலக், ஆ கலக் கலக். சரி, நீங்க கலக்குங்க. அங்க கலங்கி இருக்கிறவனை போய் நான் பாத்துட்டு வரேன். டேய், ஓபனருங்கடா. டேய், என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? பிடிக்கல. தண்ணியா இல்ல நடக்க போற உன் கல்யாணமா? என்னடா? டேய், எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் கூடவே படிச்சிருக்கேன்டா. உன்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லேன்டா. அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எங்க அப்பா பார்த்து முடிவு பண்ணது. அப்ப நீ முடிவு பண்ண பொண்ணு யாரு? அணுங்கிற பொண்ணை விரும்பினேன். இத பாருடா, எப்ப காதலிக்கிற பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியோ அப்பவே காதலுங்கிற வார்த்தைக்கும் உனக்கு உள்ள சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. என் நிலைமையில நீ இருந்திருந்தாலும் அப்பாவோட முடிவுக்கு சம்மதிச்சிருப்பேன். அப்படி என்னடா நிலைமை? உனக்கே தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடிதான் எங்க அக்கா கல்யாணம் நடந்தது. ஒரே பொண்ணுன்னு சொல்லி என் அப்பா கையில இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருந்த எல்லா அதிர்ஷ்டமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எது ஆரம்பிச்சாலும் எங்க அப்பாக்கு லாஸ் தான். இப்ப எங்க அப்பாக்கு இருக்கிற ஒரே சொத்து நான் தான். நல்ல விலை கிடைச்சதும் என்னை வித்துட்டாரு. ஒரு பணக்கார சம்பந்தம் பேசி டவுரி வாங்க போறாரு. இல்லடி, அரவிந்த பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெளியில இருந்து பாக்குறப்ப மத்தவங்க பிரச்சனை சாதாரணமா தான் தெரியும். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான வேதனை புரியும். புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஏன் கண்ணீர் வடிக்கிற? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நாள் நெருங்க நெருங்க. என்னடா நீ? டேய், இந்த கல்யாணம் நடந்தா உங்க அப்பாவோட பிரச்சனை தான்டா தீர்ந்து போவோம். ஆனா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த பொண்ணு நீ லவ் பண்ற பொண்ணு அந்த அனுவோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? எல்லாரோட வாழ்க்கையும் பாழா போயிடுமேடா. என்னடா நீ? சரி, இப்ப நீ விடு. இப்ப நான் வந்துட்டல, இனிமே இதை பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமே இதை பத்தி நான் முடிவு எடுக்கிறேன். வா. ఏదో మాట్లాడాలని చెప్పి సైలెంట్ గా ఉన్నారు. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐ மீன், எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். ఎందుకు సంపాదించడానికా? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை. என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட். உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? తెలీదు. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ఏది తెలీదు. அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா
நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கிறேன். அதை நீங்க பார்க்கணும். கமா ஓபன் இட். இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா. பேரு திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரங்காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இவர் தெரியுமா? ఎవరు? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா. அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு. சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட் இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும். பேரு சத்யராஜு. மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும். பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு. கார் ரேஸ் உந்திக்கதா, அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு. பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல, பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி. ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரியண்ணா. பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கார சொல்லிட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க. எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க என்கிட்ட காசு இல்ல மேடம். నేను కొనివనా? ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குனியணும்? ஷாப் నుంచి. ஓ, வாங்கி தரீங்களா? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, 2 நாள் வாங்கி தருவீங்க. ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 rupees, 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், எறா, புறாவரல், சுறாவரல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? ఇంత పెద్ద పోలీస్ ఫ్యామిలీ మీది ఏ మాత్రం హెల్ప్ చేయలేనా? தேங்க்ஸ், ரொம்ப தேங்క్స్. అయ్యో, ఇదిలో 2800 rupees ఉందే. పర్వాలేదు. నో, మీ న్యాయమైన కలెక్షన్స్ నాకు వద్దు. పెట్టండి, నేను వస్తావా? ఈ ఆల్బత్లో உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே. సినిమానా? ஜஸ்ட் ஜோக்கிங். பாய். ఎంత పెద్ద ఫ్యామిలీ.